ஆன்மீகம்ங்கிறது மக்கள் கிட்ட கடல் அலைய போல பரவி இருக்கு. சஷ்டி விரதம்னு சொன்னா அந்த காலத்துலலாம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருப்பாங்க. பெண் குழந்தை இருக்கிறவங்க ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அனைவருமே முருகனிடம் வேண்டி சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. நான் கூட சஷ்டி விரதம் இருக்கு. இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் அவனாசிக்கு பக்கத்தால திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழகத்திலேயே சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் தான். முருகன் அரக்கன் சூரபத்ரனை வதம் பண்ணிட்டு தோஷத்தை கழிக்கிறதுக்காக திருமுருகன் பூண்டி சிவனை வேண்டியிருக்கார். சிவனை வேண்டிட்டு இந்த கோயில்ல முருகர் தெற்கு போக முகமா நம்மளுக்கு அருள் பளிக்கிறார். 6 முகம் முருகனுக்கு, 5 முகத்தை நாம் பார்க்கலாம். ஒரு முகம் பின்னாடிகள் கண்ணாடி தான் பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போன உடனே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணா சரியாகுதுன்னு சொல்றாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் சரியாகுதுன்னு சொல்லி நீங்க நெட்ல போய் திருமுருகன் பூண்டி முருகன் கோயில்னு போட்டீங்கன்னா பல வரலாறு வருது, போய் பாருங்க. நம்ம இங்கிருந்து திருச்செந்தூர் போறோம், பழனி போறோம், திருத்தணி போறோம், திருப்பரங்குன்றம் போறோம், இப்படி சென்னிமலை போறோம், சிவன்மலை போறோம், எத்தனையோ கோயிலுக்கு நாம் போய் முருகனை வேண்டுறோம். ஆனா முருகனே வேண்டி தோஷத்தை கழித்த கோயில் இந்த திருமுருகன் பூண்டி முருகன் கோயில். அதனால அனைத்து பக்தர்களும் இதை தெரிஞ்சு திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் முருகனை வேண்டி முருகன் அருள் பெற வேண்டும். இந்த அருணோத்தரம் அந்த கோயிலை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த முருகனுடைய கோயிலுடைய சிறப்பை தெரியப்படுத்தி மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வேண்டி நாம் முருகன் அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன்.